பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யறது எப்படி சாட்சியங்களை கலைக்கக்கூடிய செயலாகும்னு இந்த வழக்க விசாரணைக்கு ஏற்க மறுத்திருக்காங்க. அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சொன்னீங்க ஒரு வார்த்தை, ஆக்சுவலி அவங்க கேஸ் வந்து தள்ளுபடி ஆகலை, மரியாதையை விட்ரா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போட்டதே தப்பு, நான் விட்ரா பண்ணுமா, நான் வந்து இதை தள்ளுபடி பண்ணுமா, விட்ரா பண்ணுங்க. நீங்க திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். கேஸே ஒழுங்கா படிக்காம எஃப்ஐஆர்ல அன்னைக்கு சேர்க்கல, ஏன்னா முகாந்திரம் இல்லை. இன்னைக்கு அவர் எப்படி நீங்க ஒரு முதல்வரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை நீங்க எப்படி வந்து அக்யூஸ்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கிட்ட செம்மடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா வங்கல மாட்டின எலி மாதிரி பயத்துல சுத்தி ஊழல் குற்றச்சாட்டு, தொட்ட பக்கம் எல்லாம் திருடி இருக்கிறாங்க. ஒரு ரோடு போடலங்க, ரோடு போடாம ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கிற ரேவாவேலு. போட்ட ரோட்டியை திரும்ப திரும்ப போடுவோம், ஏக்கரா புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு விற்போம், 3 லட்சம் ரூபாய் பார்க்க 96 லட்சம் ரூபாய் ஸ்மார்ட் பார்க்கணும். எங்களை கேட்க எவனுமே கிடையாது. திருவண்ணாமலை ஒரு பிரிட்ஜ் கட்டுறாரு, வெள்ளத்துல பிரிட்ஜ் அடிச்சுட்டு போகுது. என்னைக்காவது பிரிட்ஜ் அடிச்சுன்னு பாத்துருக்கீங்களா? பிரிட்ஜ் அடிச்சுட்டு போகுது. இன்னைக்கு கேஸ்னு வந்தா இவங்க தான் மிஸ்ஸா பார்த்தாங்களா? என்ன பண்ணணும்? சிங்கப்பூருக்கு ஓடணுமா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா, கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றியா? அதே போலதான் இன்னைக்கு வந்து என்னமோ குதிரை பேரம் நாங்க தாவேக்காவ ப்ராப்பரா குதிரை பேரத்தை ட்ரை பண்ணது திமுக. ப்ரூஃபோட எடுத்து வச்சோன்னே அங்க ஒரு வீரர் இருக்கிறாரு, கரூர் இருக்காரு, அவரு ஒரு தம்பியும் காணும். ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறோம்னா ஒரு முன்னாள் அமைச்சருக்கு, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, அது எவ்வளவு பெரிய அசிங்கம். லுக் அவுட் நோட்டீஸ் யாரு கொடுப்பாங்க? லுக் அவுட் நோட்டீஸ்ன்றதோட கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க. இது ரொம்ப 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 அவலமான விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதில் வேற இப்படி ஒரு தேவையா? என்னமோ இவங்களுக்கு வலிஞ்சு விழுந்து விழுகிற மாதிரி பெரிய பெரிய அதாவது கரெக்ட் சொல்லுங்க அந்த வார்த்தையை. நீ எந்த இயக்கத்துக்கு சேர்ந்த? ஐயோ, இயக்கமெல்லாம் கிடையாதுங்க. இந்த கூட்டத்துல இவனு நின்னா, இவன் பக்கத்துல நானும் நின்னேன். நேக்காய கையில விளங்கையை மாட்டிட்டு உங்ககிட்டயும் மாட்டி விட்டு போயிட்டா ஐயா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. விஜயகாந்த் படத்துலலாம் வரும், இந்த மாதிரி ஒரு தீவிரவாதி தேடணும்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஏர்போர்ட்ல வச்சு நிற்பாங்க, நாட்டை விட்டு தப்பிச்சு போகக்கூடிய எல்லா வழியிலும் இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு வந்து இன்னும் கூட இவங்க வந்து சரண்டர் ஆக மாட்டோம். கரூர் செல்வதற்கு முதலமைச்சர் விஜய்க்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவின் சார்பாக ஒரு இடைக்கால மனு ஒன்று கொடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பெட்டிஷன் அது. எப்படி சார் நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அந்த மனுவை வந்து வாபஸ் பெற வச்சு தள்ளுபடியும் வந்து பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பிரச்சனையே இன்னைக்கு என்னன்னா, தேர்தல் முடிவுகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் அடிப்படைங்க. இதுல இருந்து பார்த்தா தான் அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையே காணோம். தினமும் ஒரு இம்சை கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி எப்படியாவது அரசை கவுத்துடணும். அது ஒன்று தான் ஏன். அவங்க தலைவரே சொல்கிறாரு, முதல்ல 6 மாதத்தில் கவுந்துரும், அப்புறம் 3 மாதத்தில் கவுந்துரும்னாரு. கடைசியாக வந்து சீக்கிரம் எந்த நேரமும் கவரலாம். அடுத்த நாள் ஒரு 3 பேரை கைது பண்ணுறாங்க. ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைன்னு. இங்கே விளக்கெண்ணெயை ஊற்றி வச்சது நீதானடா? நான் தான். அதில் நான் வலிக்கு விழணுன்றதானடா உன்னுடைய கெட்ட எண்ணம். பின்ன என்ன, நீ ஏன் பாடியை கிண்டல் பண்ண, அதுக்கு நான் ஓன் பாடியை சேதப்படுத்தலாம்னு கடுப்புல ஊத்துனேன். ஆனா நீ சுதாரிச்சிட்ட. செந்தில் பாலாஜியும் அசோக்கும் தலைமறைவாயிட்டாங்க.
சம்மன்ஸுக்கு வரமாட்டேன்றாங்க. அதை விட ரொம்ப கொடுமை தேடப்படும், அதாவது வந்து லுக் அவுட் நோட்டீஸ். இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. எங்காவது எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸ்லையும் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய எல்லா இடத்தையும் இமிகிரேஷன்ல வந்து குடியேற்ற அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்க மூஞ்சியை பார்க்காதீங்க, அவங்க என்ன பண்ணாலும் பேசாம இருங்க, தலையை குஞ்சுங்க. மத்தியில் 15 ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி, லுக் அவுட் நோட்டீஸ் அவருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இதை தாண்டி எப்படி வந்து அந்த கட்சி வந்து அமைதியாக இருக்குது, அந்த கட்சிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய பெய்டு மவுத்ஸு, வாடகை வாய்கள் எல்லாம் எப்படி அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. இதே வேற ஒரு கட்சியில் கொடுத்துருந்தா வந்து துள்ளி குதிச்சிருப்பாங்க. கரூருக்கு முதலமைச்சர் போறாரு, அங்கே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு. போகக்கூடாது, கரூருக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அபத்தத்துலேயும் அபத்தமான ஒரு பெட்டிஷனரி. ரொம்ப நல்லா தான் ஜட்ஜி கேட்டிருக்காரு. அதுவும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. எப்படி வந்து பேசக்கூடாது, போகக்கூடாது, பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுன்றீங்களா? ஒரு முதலமைச்சருக்கு எப்படி இப்படிலாம் உத்தரவு போட முடியும்? ஏய், நீங்களாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு என்னால் நம்பவே முடியல. இவங்க பைத்தியம் தான், நான் எனக்கு சத்தியமாக நம்ப முடியல. உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை இங்கே கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்கன்றக்கா. இது வந்து திமுக தலையில் ஓங்கி உச்சநீதிமன்றம் குட்டி இருக்குது. அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார்? டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும் சார்? நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். சட்டத்தின் முன் நிற்காமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அவலம்! லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு அது வந்திருக்கணும். நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன்னு சொல்லணும். பழைய டிஎம்கேவா இருந்தால் அதை செய்வாங்கங்க. யாராவ இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த ஜே அன்பழகம் பேசுறாரு. என்ன தலையை சீவிடுவானா போலீஸ்? இப்படிலாம் அவர் பேசினார். அது பழைய திமுக காரன், ஒரிஜினல் திமுக காரன் ஓடி ஒளிய மாட்டான். செந்தில் பாலாஜி ஒரிஜினல் திமுக காரர் கிடையாது. அவர் மதிமுகவில் இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, அமமுக இருந்தாரு, 5 கட்சியில் இருந்தாரு அவரு. நீங்க எங்கடா இங்க? ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்மளோட கழுத்துல இருக்கிற நம்பிக்கை துரோகிடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.